பீஸை வாங்கி வச்சுக்கோ 1/2 பிரிச்சுக்கோ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை பெர்ஸ்பெக்டிவ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, உங்களை டைம் டிராவல் பண்ண வச்சு கொரோனாக்கு முன்னாடி கூட்டிட்டு போக போறேன். அதாவது டிக்டாக் இருந்த காலத்துக்கு. இந்த வீடியோ பார்த்துட்டு இதெல்லாம் ஒரு காலத்தில் நம்ம உட்காந்து பார்த்துக்கிட்டு இருந்தோம்ல அப்படின்னு உங்களை நினைக்க வைக்கும். நான் அதிகமாக டிக்டாக் பிஜிஎம் தான் போட்டு காட்ட போறேன். ஏன்னா மியூசிக் தான் நம்மளை அந்த பீரியடுக்கே கூட்டிட்டு போகும். ஏன் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்க கூட டிக்டாக் வீடியோ எல்லாம் பண்ணிருக்கலாம். அதெல்லாம் நம்ம கடந்து வந்த காலம் தான். இது கதையானாலும் வெறும் கனவா போனாலும் ஒரு வரலாறுதான், வீர தாலாட்டுதான். சரி, எல்லாரும் வண்டியில் ஏறுங்க போகலாம். போகிறப்ப போர் அடிக்கும்ல, பாட்டு கேட்டே போகலாம். எஸ்கே சாங் போடுவோம். கர்த்தவெல்லாம் கல்லிஜா கிளப்பி விட்டாங்க அந்த கர்த்த மாத்து கொய்யல்ல எவ்வளச்சதெல்லாம் நம்மளு ஒதுங்கி நிக்காத வாவா தெரிக்க விடுங்கய்யல்ல தக்காளி வந்துருச்சு. ஓகே, ஆரம்பிக்கலாமா? வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ரகளைகள் ஆரம்பம். ஃபர்ஸ்ட் நம்ம மியூசிக்ல இருந்து ஆரம்பிப்போம். ஃபர்ஸ்ட் ஒன். எப்படி 5 வருஷம் பின்னாடி போன மாதிரி இருந்துச்சா? இப்போ இந்த மியூசிக்கை வீடியோவோட பாருங்க. நெக்ஸ்ட் ஜோக்கர் பிஜிஎம். ஜோக்கர் பிஜிஎம் யாருமே மறந்துக்கவே மாட்டீங்க, இருந்தாலும் உங்களுக்காக. ஸ்டாப், இதுலயே இன்னொரு பிஜிஎம் இருக்கு, அதையும் போட்டு காட்டுறேன். தேர்ட் ஒன். ஃபோர்த் ஒன். இந்த பிஜிஎம்க்குலாம் தமிழ்லேயே நிறைய பேர் வீடியோ போட்டுருந்தாங்க. இப்போ அடுத்து வர பிஜிஎம் நான் டிக்டாக் யூஸ் பண்ணும்போது அதிகமாக கேட்ட பிஜிஎம். அடுத்து ஓ மை காட். இன்னும் இருக்கு, நிறைய அள்ளி போட்டு கொண்டு வந்திருக்கேன். இப்போ அடுத்து வந்து அந்த பீரியடில் பல்பு சாங்கு. அதாவது ஒருத்தன் பல்பு வாங்கும்போது இந்த பாட்டு தான் அந்த பீரியடில் போடுவாங்க. என்ன ஏண்டா அடிக்கிற? இங்க அடிச்சா தாண்டா அங்க வலிக்கும், இங்க அடிச்சா இங்க தாண்டா வலிக்கும். சிரிக்கிறான் பாரு. இப்போ பார்த்ததெல்லாம் நார்மல் ட்ரெண்டிங் சாங்கு. இனி பார்க்க போகிறது மாஸ் டிக்டாக் பிஜிஎம். நெக்ஸ்ட்டு கலக்கத்தா சாங். அடுத்து ஒரு ஃபயர் பிஜிஎம். ஃபோர்த் ஒன். இந்த பிஜிஎம்க்குலாம் என்னென்ன பண்ணாங்க தெரியுமா? கையை வெட்டிக்குவாங்க, கழுத்தை நெரிப்பாங்க, பறந்து வந்து அட்டாக் பண்ணுவாங்க. அந்த கன்றாவியெல்லாம் நீங்களே பாருங்கள். இப்படிலாம் பண்ணாதான் மாசு போல, இப்படிலாம் பண்ணாதான் பயப்படுவாங்கன்னு நினைப்பாங்க போல.
அப்போல்லாம் பிலீவர் சாங்கே டிக்டாக்ல ட்ரெண்டிங்காக இருந்துச்சு. இப்போ இது இன்ஸ்டாகிராமில் பாடிலாம் ஃபன்னி ரீல் பண்ணுறாங்க. அடப்பாவி மாவனே, சாதாரண வயிற்று வலிக்காக இப்படி தற்கொலை பண்ணிக்கலாமா? அரஞ்சைய விரும்பு 60 சினம் ஆட்சி துரி ஒப்பிக்கிற. ஓகே, இவ்வளோ நேரம் வடக்கு வீடியோ பார்த்தோம். இப்போ தமிழ் டிக்டாக்குள்ளே போவோம். வீட்டில் அடிக்கிறீங்க. தமிழ் டிக்டாக் ட்ரெண்டிங் சாங் பார்ப்போமா? அப்போ இருந்த எல்லா தமிழ் ஆல்பம் சாங்குமே ட்ரெண்டிங் தான் டிக்டாக்ல. அதுவும் ஹேவ பிரதர்ஸோட சாங்லாம் ரொம்ப ட்ரெண்டிங்கு. மனச ஏண்டி நொறுக்குற, வார்த்தையால எரிக்கிற, காணல் நீரா துடிக்கிற. நாள மறக்க முடியவில்லை, அவனுக்கு வலிகள் தெரியவில்லை, மனது தாங்கவில்லை. மூடினாலும் கண்ணையில் திறந்தாலும் முன்னாடி நிற்பதென்றும் நீடி. இப்போ மற்ற ஆல்பம் சாங். மை போட்ட கண்ணால கட்டி இழுத்து போறாளே, உன்னோடு நானும் வாழ, உன்னோடு நானும் சாக, மடி சாயவா. நான் குடிக்க போறேன், கொட்டுதுக்குள்ள காதலிய தேட. அப்புறம் இந்த பாட்டு, இதுவும் டிக்டாக்குள்ள போயிட்டு இந்த சாங் கேட்காம வெளியே வரவே முடியாது. திருவோரம் பறந்து வந்த பயங்கிலியே, வெச்ச கண்ணை எடுக்கலையே மைக்கிட்டே, திருவோரம் பறந்து. அப்புறம் இன்னொரு லவ் ஃபெயிலியர் சாங். இதுக்கெல்லாம் அப்போ செம மவுசு. என்னை விட்டு செல்லாதே, என்னை விட்டு செல்லாதே இந்த நண்பே வேண்டும். ஆல்பம் சாங் இன்னும் நிறைய இருக்கு. இது போதும் இப்போதைக்கு. இப்போ சினிமா டிக்டாக் ட்ரெண்டிங் சாங்ஸ். அதில் ஃபர்ஸ்ட் வந்து அழகா பிறந்தப்பட்ட, செகண்ட் வந்து என்ஜாய் என்ஜாமி, அதோட ஒரிஜினல் வெர்ஷனை விட அதை ரீமேக்ஸ் பண்ணி ஒரு பொண்ணு பாடியிருக்கோம். அது டிக்டாக்ல ரொம்ப ட்ரெண்டிங்கு. எல்லாரும் ஓடியா ஓடியா கத்திட்டு இருந்தாங்க. ஓவியாவா? ஓவியா இல்லைங்க, ஓடியா. அப்புறம் இந்த சாங்கையும் டாக்கிங் டாம் வாய்ஸ் வச்சு பண்ணிட்டு இருந்தாங்க. அதுவும் ட்ரெண்டிங்காக இருந்துச்சு. அப்புறம் இந்த மியூசிக். இப்போ நம்ம தமிழ் டிக்டாக்கர்ஸை பற்றி பார்ப்போமா? இப்போயே அவங்களாம் இன்ஸ்டாகிராம்லேயும் யூடியூப்லேயும் இருக்காங்க. ஆனால் அவங்களோட பழைய டிக்டாக் வீடியோலாம் சொர்க்கம் மாதிரி இருக்கும். போகலாமா? வாங்க, கூட்டிகிட்டு போகிறேன். பூம். என்னது இது? திருவிளையாடல் சரஸ்வதி சபதம் படத்துல வர்ற மாதிரி ஒரே பனிமூட்டமா இருக்கு. அப்படின்னா சொர்க்கத்துக்கு வந்திருக்கமா? யார் இதுங்க? நம்ம கூட்டம் தானா? சொர்க்கத்திலையும் ஜோடி மாறாம தெரியுதுங்களே. இது எந்தம்மா? நம்ம அம்மா. சொர்க்கத்திலையும் மேக்கப் போடியே தெரியுது பாரு. இது யாரு? அட இவன். நான் தேடும் செவந்தி பூவிது. இங்கேயாச்சும் இவனுக்கு யாராச்சும் சான்ஸ் கொடுங்கயா, பாவம். தமிழ் டிக்டாக்கர்ஸ்லாம் எவ்வளோ டேலண்டானவங்க தெரியுமா? அப்படியா? என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாடுவாங்க, ஆடுவாங்க, நடிப்பாங்க. நடிப்பெல்லாம் மிரட்டி விடுவாங்க. ஃபர்ஸ்ட் சிங்கிங். ஊரெல்லாம் சாமியாக பார்க்கும் உன்னை ஒரு தாரம் என்று நானும் எண்ணலாமோ. இப்போ டான்சிங். எப்படி அங்கிள் கிரியேட்டிவாக யோசிச்சு கடை அலை வரும்போது அலையாலையும் பாட்டு போட்டு ஆடுறாரா? ஆக்டிங் தான் பீக்கு. ஒரு எமோஷனல் சீன் போடுறேன், உங்களுக்கு அழுகையே வந்துடும். நான் என்ன ஸ்கூலில் சேர்த்து விடுறேன்னு சொன்னியே, தமிழ் மீடியமா இங்கிலீஷ் மீடியமாண்ணா? அண்ணா, எனக்கு ஸ்கூல்லாம் வேணாண்ணா. ஆப்ரேஷன் பண்ணா இந்த கண்ணு. ஏன் சிரிக்கிறீங்க? போகடா.
அடுத்த ஆக்டிங்கு அவை சண்முகி, கமல், பிரமோ சிவகார்த்திகேயன் இதெல்லாம் இன்ஸ்பயரா வச்சு கெட்டப் பண்ணியிருக்காரு பாருங்க. ஆக்டிங்ல இதுதான் பெஸ்ட் ஒன்று. 50 வயசு இருக்கவங்க டக்குன்னு 18 வயசு கேரக்டர்ல நடிக்கிறாங்க பாருங்க. கிட்ட வராத, வீட்ல வேற அப்பா அம்மா யாரும் இல்ல. That's a perfect time for a perfect kiss. ஏன்டா காட்டி அன்னைக்கு பிறந்தவனே இந்த இளவ கருமாந்திரத்தை எல்லாம் ஏன்டா லைன்ல நிக்க வைக்கிறா? அப்புறம் யாருக்கெல்லாம் சுமதி அக்காவை தெரியும்? ஒன்லி ஓஜி டிக்டாக்கர்ஸ்க்கு மட்டும்தான் சுமதி அக்காவை தெரியும். என்னென்ன வீட்டுக்குள்ள அட்டைக்கு போய் ஓடி ஒளிஞ்சிருவான்னு நினைக்காதடா, நறுக்கி எரிஞ்சு போடுவேண்டி. சில பேர் வாழ்க்கைக்கு தேவையான வீடியோலாம் பண்ணுவாங்க, இதை பாருங்க. மச்சான் சொல்கிறா ஒரு நிமிஷம், எனக்கு அர்ஜென்ட்டாக ஒரு 500 தேவைப்படுது. இல்லை மச்சான், என்கிட்ட நேற்று தான்டா செலவு பண்ண எல்லா காசையும், தப்பாக நினைக்காத மச்சான். சரி ஓகே. ஓகே மச்சான், பாய்டா. என்ன வேண்டாம் உனக்கு? 500 ரூபாய் வேணுமாண்டா, 2 நாளில் திருப்பி தரானா. கொடுத்தியா இல்லையா? இல்லை இல்லை, அவங்ககிட்ட கொடுக்குற மாதிரியா இருக்கு. அதுவும் கரெக்டு தான். 2 days later. ஹே வாடா, ஏன்டா சுகமாக இருக்கா? பைக் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு மச்சான். ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட காசு கேட்டிருக்கேன், கால் பண்ணுறேன்னாங்க, ஒன்றும் பண்ணவே இல்லை. எவ்வளோடா? 5000 ரூபாடா. நான் தரேன்டா. உனக்கு எதுடா மச்சான்? வேலையில் சேர்ந்து இப்போ தான் மச்சான் மாதம் சம்பளம் வாங்கினேன். அம்மாட்ட கொடுக்கலான்னு போனேன், பார்த்தா நீ இப்படி சொல்கிற. நீ வாங்கிக்கோ, இந்தா நீ ஆசையாக வாங்கின வண்டி. நான் அம்மாட்ட கூட நெக்ஸ்ட் மந்த் கொடுத்துக்கிறேன். என்ன மச்சான்? 500 ரூபாய் வேணுமாண்டா, 2 நாளில் திருப்பி தரானா. கொடுத்தியா இல்லையா? இல்லை இல்லை, அவங்ககிட்ட கொடுக்குற மாதிரியா இருக்கு. இதே மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப் வீடியோ ஒன்று இருக்கும். மச்சா காசு ஒரு 2000 ரூபா இருந்தால் தடா அப்படின்னு ஒருத்தர் சொல்லுவான். அதுக்கு இன்னொருத்தன் மச்சா ரெடி பண்ணிட்டு சொல்கிறேன்டா அப்படின்னு சொல்லிடுவான். அதுக்கப்புறம் இவன் கால் பண்ணால் சுவிச் ஆஃப்னு வரும். அதுக்குள்ளே இன்னொருத்தன் வந்து இவெல்லாம் ஃப்ரெண்டே இல்லைடா, ஃபோனை சுவிச் ஆஃப் பண்ணி வச்சிட்டான் பாரு காசு கேட்டா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். டக்குன்னு அந்த ஃப்ரெண்டு வருவான், இந்த மச்சான் 5000 ரூபா அப்படின்னு கொடுப்பான். இதுக்கும் கேட்டது 2000 தான், 3000 சேர்த்து தருவான். இன்னும் மச்சான் ஃபோன் பண்ண சுவிச் ஆஃப்னு வருது அப்படின்னு கேட்டால் மச்சான் ஃபோனை வச்சு தாண்டா அந்த காசை ரெடி பண்ணேன் அப்படின்னு சொல்லுவான். உடனே பேக்ரவுண்டில் ஒரு சாங் போடுவான் இவர். நண்பன் ஒருவன் வந்த பிறகு. இப்போ சீரியல் டிக்டாக்கர்ஸ், அதாவது அந்த டைமில் சீரியலுக்கு இடையில கேப் இருக்கும்ல, பிரேக்கு, அந்த டைமில் உட்காந்து தமிழ் சீரியலுக்கு ஆக்டர்ஸ்லாம் டிக்டாக் பண்ணிட்டு இருப்பாங்க. அன்னைக்கு அவங்க எடுக்கிற சீரியலே கிரிஞ்சாக தான் இருக்கும். இதில் டிக்டாக் பண்ணால் எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. ஆனால் அதை பார்க்கறதுக்கு ஒரு கூட்டமே இருந்துச்சு. அப்போ யோகி பாலக்குடி குடிக்க மாட்டேன்னு நீ என்ன பண்ணுவ? அப்பா கிட்ட சொல்லிடுவேன். சொல்லிக்கோ. இப்ப நான் குடிக்கிறேன், ஆனா ஸ்கூல்ல என்ன பண்ணுவேன்? ஷூட்டிங் கேப்பில் ஃப்ரீயாக இருந்தால் ரெஸ்ட் எடுக்கணும், ரீல்ஸ் எடுக்கக்கூடாது. அது டிக்டாக் மாப்பில் இப்போ ரைமிங்கில் பேசும்போது மிஸ்டேக்லாம் பார்க்க முடியாது. மச்சான் வந்து பாரு, ஆமா ஆய்ப்பு மாதிரி ஒருத்த உட்காந்துட்டு இருக்கிறான். இந்த மாதிரி அவங்களும் அப்போல்லாம் ஒரு கிரிஞ்சு பண்ணிட்டு இருந்தாங்க. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இட்ஸ் டைம் டு ரிட்டர்ன். வாங்க 2026க்கு போகலாம். வரமாட்டேன்னு யாரும் இடம் பிடிக்காதீங்க. நான் வரல. நீ வர, நான் வரலனா நீ வர, நீ வந்துதான் ஆகணும். சரி சரி, இருக்கிறவங்களாம் இரு, கிளம்புறவங்களாம் ஏறிக்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ முடிஞ்சு. ஒழுங்காக எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இல்லை என்னடா பண்ணுவேன்? அழுதுருவேன். ஓகே, போயிட்டு வரேன். பாய் ஃப்ரம் மை பெர்ஸ்பெக்டிவ் அட்மிட். பழுத்து வச்சிரு பல 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 பலன்னு பல 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 மேல வாழும் வர உன் கூடத்தான் வாழ போற, எனக்குன்னு சொந்த பந்தம் யாரும் இல்லையே. சத்தியம்மா எனக்கு கஷ்டமாத்தான் இருக்கு, ஏதோ மனசுல